don't care. ஏண்டே சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? தொடங்கு. என்னது துணன்னு அழுதுகிட்டேன். நிறுத்துவோம் அழுகிய. நான் என்ன அழுதுட்டு போறேங்க? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. நான் அழுதாதான் சமாதானமாகும். இப்ப அப்படி என்ன நடந்துருச்சா? உன் பெத்த வயிறு பத்தி எரியறதுக்கு ஏன் சொல்ல மாட்டீங்க? என் பொண்ணு ஆசைப்பட்டது நடக்கல. நான் இப்ப என் புள்ள அவன் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து அதுவும் நின்னு போச்சுன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அத நினைச்சா அழுக வராம வேற என்ன வருமா? எல்லாம் என் தலை எழுத்து. நான் அழுது சரி பண்ணிக்கிறேன். அங்க பாருங்க, அவனை சாப்பிட மாட்டேங்கிறான், சரியா தூங்க மாட்டேங்கிறான், எதையோ பறி கொடுத்த மாதிரியே உட்கார்ந்துருக்கான். என் கண்ணுக்கு முன்னாடி என் பிள்ளை இப்படி உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க என்னால முடியலங்க. அதான் அழுது தீர்த்துக்கிறேன். ஏமா நிச்சயதார்த்தம் வேண்டாம்னு சொல்லும்போது அண்ணி எடுத்த முடிவு சரியாதான் இருக்குன்னு சொன்னியே, இப்ப எழுதிட்டு இருக்க? அண்ணா, அது என் புள்ள நிச்சயதார்த்தம் நின்னதை பத்தி கூட ஒண்ணு இல்லைண்ணா. ஆனா அதுக்கு அடுத்ததை நினைக்கும் போது இந்த கல்யாணம் நடக்குமா இல்ல அதுல ஏதாவது தடங்கள் வந்துருமான்னு நினைக்கும் போது அதை நினைச்சே எனக்கு அழுக வருதுன்னு. என் புள்ள எதிர்காலமே இப்ப இருண்டு போன மாதிரி இருக்குன்னு. என்ன மணிமேகலை, என்ன இது சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டே? அழுகை நிறுத்து, முதல்ல நிறுத்துன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, நான் உன்கிட்ட என்ன சொன்னனோ சொன்னதுதான். நிச்சயத்தன்னைக்கு நடந்ததெல்லாம் பாத்தீங்கல்ல. அன்னைக்கு என் மனசு திடீர்னு சரியில்லாம போயிடுச்சு. அதனாலதான் நான் அன்னைக்கு நிச்சயம் வேண்டான்னு சொன்னேன். ஆனா மணிமேகலை, கல்யாணம் வேண்டான்னு யாருமே சொல்லலையே. வல்லவராயனுக்கும் புனிதாக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இங்க பாரு, வல்லவராயன் ஏன் பொறுப்பு நான் அன்னைக்கே சொன்னேன்ல. மரகதா, நீ சொல்றது சரிதான்னு ஒரு வார்த்தைக்கு வச்சுக்கலாம். ஆனா இப்ப வல்லவனுக்கும் புனிதாவுக்கும் கல்யாண தேதியை குறிச்சு நாம வேலைகளை ஆரம்பிச்சோன்னு வெயி. அத பார்த்துக்கிட்டு அந்த கபிலம்பைய சும்மாவா இருப்பான்? நிச்சயத்தையே நடக்க விடாம நிறுத்தணும்னாச்ச கல்யாணம் நடக்க விட்டுருவானா? அது மட்டும் இல்ல, நிச்சயம் வச்சதுக்கே புனிதாவை கடத்திக்கிட்டு போனவன் கல்யாணத்துக்கு இன்னும் என்னெல்லாம் செய்வானோ தெரியலையே. இப்ப நாச்சி நல்ல கற்பனை பண்றப்பா, நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. மாமா, என் அப்பா சொல்றது ஒன்றும் கற்பனை இல்லை. புனிதாவும் அந்த கபிலை என்ன பண்ணாலும் அவனை நம்புறான். அவனை கையங்களுமா போலீஸ்ல புடிச்சு கொடுத்தும் நீங்களும் புனிதாவும் தானே அவனை காப்பாத்துனீங்க. அப்பா சொல்ற மாதிரி எனக்கும் புனிதாக்கும் கல்யாணம் பண்றப்போ அவன் கண்டிப்பா ஏதாவது பண்ணுவான் மாமா. அண்ணே, நீங்க சொல்றது சரிதான். அவன் செய்யக்கூடியவன் தானே. ஆனா நம்ம வீட்டுல தான் எல்லாமே தலைகீழா நடக்குதே. என்னமோ கபிலனும் அவங்க அப்பா மட்டும்தான் யோகியங்கிற மாதிரி தோ இவர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேற என்னென்ன பண்ண முடியும்? ஒரு வழி இருக்குது. அது ஒண்ணு மட்டும்தான் வழி. என்ன வழினே? சொல்ற மரகதா. மாப்பிள்ள, எங்க போறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்ற யோசனை கேட்டு போங்க. இருங்க, வாங்க வாங்க. அதாவது மாப்பிள்ள, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாரு, இந்த மாதிரி நான் நிறைய கேட்டேன். என் காது கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். நான் உள்ள போறேன். என்னங்க, எங்க அண்ணன் என்னதான் சொல்ல வரான்னு கொஞ்சம் கேளுங்களேன். ஏங்க, நம்ம பொண்ணுக்காக தானங்க அண்ணன் பேசுறாரு. இல்லன்னாலும் சொல்லதானே பாரு, சொல்லு கேக்குறேன். அதாவது மாப்பிள்ள, இந்த கபிலம் பையன் திரும்ப திரும்ப நம்ம வழியிலேயே குறுக்குச்சால் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். ஏன், எப்படியாவது நாம புனிதாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற எண்ணத்துல தானே. இப்ப அந்த கபிலனுக்கே ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிச்சாச்சுன்னா
அதுக்கப்புறம் அவன் நம்ம பொண்ணு வழியில குறுக்கிட மாட்டான்ல. இந்த விஷயத்த நாம தான் எடுத்து சொல்லி கபிலனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்லணும். யாரு யார்கிட்ட சொல்லணும்? வேற யார்கிட்ட மறக்கதான், அந்த பெரிய மனுஷன் பெரியசாமி கிட்டதான். ஆனா அவர்கிட்ட போய் யார் சொன்னாலும் ஏத்துக்குவாரா? இப்ப அவருக்கு ஃப்ரெண்டு யாரு? நம்ம மாப்பிள்ள தானே. சரிதானே, மாப்பிள்ள போய் அந்த பெரியசாமி கிட்ட உடனடியா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கபிலனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைடா நண்பா அப்படின்னு சொன்னா அவர் கேட்கலாம். அடேங்கப்பா, நான் கூட புதுசா எதுவும் யோசிச்சேன்னு பார்த்தேன். நல்லா இருக்கு போவோம் யோசனை. மாப்பிள்ள, அந்த கபிலம் பண்ண வேலைக்கெல்லாம் நம்ம இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னு வைங்க, என்ன வேணும்னாலும் இல்லையா மாப்பிள்ள? ஆனா நாம அப்படியா பெருந்தன்மையா நல்ல மனசுக்காரங்களா இருக்கும். அதனாலதான் நமக்கு அவ்வளவு குடைச்சல் கொடுத்த அந்த கபிலனுக்கு கூட ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தானே நாம யோசிக்கிறோம். இதுல ஒண்ணும் தப்பு இல்லையா மாப்பிள்ள? இத அந்த பெரியசாமி புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க தான் எடுத்து சொல்ல முடியும். ஆமா. ஆச்சு, இங்க பாரு, நீ சொன்ன யோசனைய நீயே ஒரு கல்வெட்டை எழுதி உங்க குடும்ப பெருமையில சேர்த்துக்க. சொல்றான் பாரு யோசனை. அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ற உரிமை அவங்கள பெத்தவங்களுக்கு தான் இருக்கு. நான் போய் உன் பையனை கல்யாணம் பண்ண அப்படின்னு பெரியசாமி கிட்ட போய் சொல்ல முடியுமா? அதுவும் இந்த நேரத்துல நீயும் யோசனையும் இதுக்குதான் என்ன இருக்கு சொன்னியா? இதெல்லாம் உன் தங்கச்சிட்ட சொல்லி எடுபடும், என்கிட்ட வராத. என்னண்ணே இவர் இப்படி பேசிட்டு போறாரு? அவரு போட்டோம், தப்பா நினைச்சுக்காதுன்னு. நான் சொன்ன விஷயத்த நீங்க யோசிச்சு பாரு. அந்த கபிலம் பயலுக்கு மட்டும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அவன் ஏன் நம்ம பொண்ணு வாழ்க்கையில குறுக்க வர போறான்? மாமா, மாமா, நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னோட கல்யாண விஷயத்துக்குள்ள கபிலன் எங்கேயுமே தலையிடல. ஆனா சூழ்நிலை அவருக்கு எதிரா இருக்கு. இனிமேலும் அவர் தலையிட மாட்டாரு. கபிலனுக்கு கல்யாணம் பண்றதெல்லாம் நாம முடிவு பண்ண முடியாது மாமா. அந்த யோசனையை விட்டுருங்க. புனிதா, அந்த கபிலனுக்கு கல்யாணம் பண்றதுல உனக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? தயக்கம்லாம் இல்ல மாமா. ஆனா யார் கல்யாணத்தை யாரு முடிவு பண்றது? இது அவங்க குடும்ப விஷயம். நம்ம தலையிடுறது சரியில்லை. இந்த பேச்சை இத்தோட விடுங்க. நான் தான் எல்லாரும் எடுத்த கல்யாண முடிவுக்கு சரின்னு சொல்லிட்டேன்ல, அப்புறமும் ஏன் இப்படி பண்றீங்க? இங்க பாருங்க, இன்னொரு தடவை கபிலனை பத்தியோ அவர் கல்யாணத்தை பத்தி பேசுறத பத்தியோ நான் கேட்க விரும்பல.